ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன செய்தால் இன்னும் நமது ராசிக்கான அதிர்ஷ்டத்தை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றிட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்தநாள் உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு யார் யாருக்கு பிறந்தநாள், யார் யார் வீட்டில் விசேஷம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுதுங்க. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் 2022ஆம் வருடங்க, புதன்கிழமை, தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம். இது ஆடி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி பெருக்குங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நல்ல நன்மையை நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடியதாக அமையும். எனவே இன்றைய தினம் முருகப்பெருமானை நீங்கள் தாராளமாக வழிபடலாம். ஏனென்றால் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்படுதுங்க. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் அமர்ந்துள்ளார். மேலும் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்புகள் ஏற்படுதுங்க. செவ்வாய் பகவான் ராகுடன் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. உங்களது எதிர்கால ஆனந்தமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. நல்ல ஒரு அடித்தளம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான கொடுக்கல் சம்பந்தமான விஷயங்களிலும் நீங்கள் சிறப்பாக திருப்தியாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாத்தையுமே அடைத்து விடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுங்க. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வசூலாகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. நல்ல நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும். எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு ஒரு வாசனைமிக்க மலரை போல நல்ல புத்துணர்வை ஊட்டும் என்பதால் கண்டிப்பாக உங்களது தன்னம்பிக்கை இன்றைய தினம் நீங்கள் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பணம் தேவையற்ற பொருட்களில் செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எனவே அதை கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. கடன்களை அடைப்பதற்கு உங்களது பணத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைவியார் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடல் மேற்கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்பு குறித்த எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களது வாழ்க்கை துணை மற்றும் உங்களது பெற்றோர்கள் கண்டிப்பாக தருவார்கள். மேலும் வியாபாரத்தில் உங்களது கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு உண்டு. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சேமிப்பு தொடர்பான விஷயங்கள் கைகூடும் வாய்ப்புகள் இருக்குங்க. உதவிகரமான நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை உங்களது கூட்டாளிகளிடம் வியாபாரத்தில் இருக்குங்க. எனவே கண்டிப்பாக மன மகிழ்ச்சியில் கொண்டக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்பெறும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இல்லறம் சிறப்பானதாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் உங்களது தனிப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் இன்றைய தினம் கட்டுப்பாடாக இருப்பீங்க. அது உங்களுக்கு இன்னும் நிம்மதியை தருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க இல்லாத நேரத்தில் உங்களுடைய வேலைகள் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா சூப்பரா நடக்குங்க. அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இன்றைய தினம் ஏதாவது பிரச்சனை அப்படி வந்தாலும் நீங்கள் வந்து அதை எளிதில் தீர்த்து கொள்ளக்கூடிய வகையிலே அது அமையும் என்பதால் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் விடுமுறை எடுக்க வேண்டிய எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதை எடுத்துக்கலாங்க. அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் திறமையாக செயல்படுத்த முடியுங்க. இன்றைய தினம் உங்களுடைய திறமையான செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களுடைய டேலண்ட் வெளிப்படும். எனவே மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள் கூட இப்பொழுது தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மேலும் இல்லற வாழ்வில் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு முகத்தை காட்டுவார். அது ஒரு தேவதையான முகமாக உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நம்ம எப்பெல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ
உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். ஸோ தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் கேட்க முடியும். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுனால தாராளமாக செய்யலாம் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 2 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ கலரை இன்றைக்கி பயன்படுத்தலாங்க. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்றைக்கி உங்கள் லைஃப்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் கவனம் செலுத்தி உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதன் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது அவசியங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் நெருக்கமாக இருக்கிறவங்களுடைய நல்ல புரிதல் இன்றைக்கி ஏற்படும். இணக்கமான சூழ்நிலை அமையாத வாய்ப்பாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்குங்க. உங்களுக்கு நீங்கள் மனம் மகிழும் வகையில் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். ஆனாலும் சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் நமது வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கையோ இல்லை ஷேர் பண்ணிக்கிற எண்ணிக்கையோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையோ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க. எங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் தான். எப்படின்னா தினசரி நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.